நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன் உங்க தங்கச்சிட்ட ஏதோ குழப்பம் இருக்குன்னு. அதே தான் இப்ப நீங்க சொல்றீங்க. ஏங்க அந்த குழப்பத்தை அதுக்குள்ளே போட்டு போட்டு புளிங்கி பெருசாக்கணும்? அது என்னன்னு என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? தயவு செஞ்சு உங்க தங்கச்சியோட பிரச்சனை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. இல்ல டைம் ஆகுது, போலாமா? இத வந்துட்டேங்க. அப்போ என்ன காஃபி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், நாங்க கிளம்புறோம். என்ன கிளம்புறேங்கிறீங்க? இருங்க சாப்பிட்டு போலாம். இல்ல நிறைய வேலை இருக்கு, அதான். ஆமா, கடை திறப்புனா நிறைய வேலை இருக்கும். சரி கிளம்புங்க. அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேங்க. இது என்ன சொல்லணுமா என்ன? வரேன் சார், வரேன். சரிங்க ரவி. சரி விஜய், வரேன். வரேங்க. சரிம்மா. சரிம்மா. லீலா, என்ன யோசனையில இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கோபிட்ட என்ன பேசிட்டு இருந்த? என்ன கேக்குறீங்க? சாதாரணமா தான் கேக்குறேன். கோபிட்ட ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி தெரியுது. சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொரு விஷயம், விஜய் டென்ஷன்லயே இருந்தது, நான் கவனிச்சுட்டே இருந்தேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கும். விஜய்க்கும் கோபிக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணு தோணுது இல்ல, கோபி கிட்ட ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. எனக்கு என்னமோ விஜயை கொடுமைப்படுத்துவாருன்னு தோணுது. நான் சொல்றது கரெக்ட் தானே? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க, புரியுதா? வெயிட் பண்ணுங்க, வந்துடுறோம். வணக்கம்மா. ஆச்சரியமா இருக்கு, உள்ள வாங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மாமா. அத்தை, நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. சரோ, யார் வந்திருக்காங்க பாரு. லீலா அக்கா, எப்படி நல்லா இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? வாங்க ரவி. எதுக்கு வந்தோம் சொல்லுங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விசேஷம்? கடை வைக்கலான்னு இருக்கோம். ஓ அப்படியா? ஆமாம்மா, வீடு வீடா போய் பொருளை விற்கிறத விட ஒரு கடை வச்சு வீட்டு ஜாமான்லாம் விற்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஓ, தவணை முறையிலையா? தவணை முறை, ரொக்கம் ரெண்டுலயும் தான். ரொம்ப நல்ல விஷயங்க. இதை நீங்க எப்போது செஞ்சிருக்கணும், இதே லேட்டு. நேரங்காலம் வரணும் இல்லையா? கரெக்டா சொன்ன ரவி. ஆமா, யாரோ பைனான்ஸ்காரங்கிட்ட ஏமாந்து போயிட்டேன்னு சொன்னாங்களே, நிஜமாப்பா? ஆமாம்மா, ஒரு ஃப்ராடு பையனை நம்பிட்டேன். ஏன்பா, நீ என் புள்ள மாணிக்க மாதிரி கருத்தா வருவ, திறமசாலியா இருப்பேன்னு நான் உன்னை நம்பிக்கிட்டு இருந்தேன். நீ இப்படி ஏமாந்து போய் வந்து நிக்கிறியே. என்னம்மா பண்றது, டைம் சரியில்லை. டயத்தெல்லாம் குத்த சொல்லாதப்பா. கருத்துள்ள பிள்ளைக்கு கால நேரம் எப்பவும் நல்லதுதான் பண்ணும். நீ தான் கவனமா இருக்கணும். நீ என் புள்ள மாதிரி இரு. அந்த உருப்படாதவன் போஸ் மாதிரி நீ ஆயிடாத. அவன் தான் யார்கிட்ட ஏமாறுறதுன்னு முறை வச்சு ஏமாறுவான். நீ புதுசா தொழில் ஆரம்பிக்கிற, சீட்ல ஏமாந்த மாதிரி எதுலயும் ஏமாந்துறாதப்பா. இதுல எல்லாம் ஏமாற மாட்டேம்மா, இது எனக்கு தெரிஞ்ச தொழில், அதனால ரொம்ப கவனமா இருப்பேன். அக்கா, நாங்க இப்ப விஜய் வீட்டுக்கு போயிட்டு தாங்க வரோம். அப்படியா? எப்படி இருக்கா அவ? அத என்னன்னு சொல்றதுக்கா? அவளை நினைக்கிறப்ப ரொம்ப சங்கடமா இருக்கு. எனக்கும் எப்பவும் அவ நினைப்புதான் ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏமா, ரவிக்கு ஒரு டம்ளர் குடிக்க தண்ணி கூட கொடுக்காம இங்க வந்து கதை பேசிட்டு இருக்க. வா. வரேன் அத்தை, வா. அக்கா, குழந்தை எங்கக்கா? உள்ள இருக்கா, போய் பாரு. நல்ல ஏரியாங்க அது. ஆமா, உங்களுக்கு என்ன ரேட்ல கிடைச்சது? 5000 ரூபாங்க. குட்டி, செல்ல குட்டி. எனக்கா, உன் மாமியார் தற்செயலா வராங்களா இல்ல நாம பேசக்கூடாதுங்கிறதுக்காக வராங்களா தெரியல லீலா. ஆனா ரவி முன்ன மாதிரி இல்லல. முன்ன மாதிரி இல்லங்கிறது தாங்க பெரிய மாற்றமே. அதுன்னு சமயத்துல தலை தூக்குனா கூட அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாருக்கா, அதுவே பெரிய விஷயம் தானே. ஆமா,
இவ்ளோ மாறி இருக்காருன்னா அது பெரிய விஷயம்தான். லீலா, விஜய் வீட்டுக்கு போனியே, எப்படி இருக்கா? ஏதாவது சொன்னாளா? சொன்னாக்கா. அந்த இளங்கோ ரஸ்கல் மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றானே, அதை நினைக்கும் போதுதான் என் மனசுக்கு பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன 2 பேரும் அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல அத்தை, குழந்தைய பாத்துட்டு போலான்னுதான். என்ன கழுத்துல புதுசா தங்கத்துல தாலி செயின் போட்டிருக்க போல இருக்கு? ஆமா அத்தை, அவர் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு பொண்டாட்டினாலே ஒரு இதுதான், கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்துடுறாங்க. நல்லா இருக்கா அத்தை? தங்கமாச்சே, எப்படி இருக்கும்? நல்லா இல்லாமலா இருக்கும்? நல்லா தான் இருக்கு. வா உட்காரு. டே இங்க பாரு. பையன் தொந்தரவு கொடுக்கறனா? இல்ல, என் பையன் எப்பவுமே எனக்கு தொந்தரவு கொடுக்கறதே இல்ல. என்னக்கா இப்பவே பையனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ட? பின்ன என்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயே ஒரு புள்ளைய பெத்தெடுக்க போற. அப்பதான் உனக்கு தெரியும் புள்ளையோட அருமை. அக்கா, விஜய் விஷயத்துல என்னக்கா பண்றது? நாம ஏதாவது ஹெல்ப் பண்ணியே ஆகணும்க்கா. ஆமா லீலா, நானும் ஏதாவது பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா என் நிலைமை அப்படி இல்லையே. நான் நினைச்சு பார்த்தா கூட அங்க போய் அவளை பார்க்க முடியாது. நல்ல வேளை நீ அவகிட்ட சொன்னதா சொன்னா. போஸ் மாமா கொஞ்ச நாள் ஆகும் பிக்கப் ஆகிறதுக்கு. அப்படி என்னதான் கூடி கூடி ரகசியம் பேசுவீங்களோ 2 பேரும்? அப்படி என்னதான் கூடி கூடி ரகசியம் பேசுவீங்களோ 2 பேரும்? நல்ல அக்காவும் தங்கச்சியும். இல்ல, நேரமாகுது, போலாம். கிளம்பலாங்க. என்ன ரவி, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமா, நீ நிறைய வேலை இருக்கு. ஹலோ, எப்போ வந்தீங்க? சர்ப்ரைஸா இருக்கு. அத்தை இருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு வந்துட்டீங்களா? சேச்சே, புதுசா ஒரு கடை ஆரம்பிக்கிறோம், அதுக்கு கூப்பிடறதுக்காக தான் வந்தோம். நீங்களும் வந்துடணும். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா போச்சு. என்னைக்கு? நாளைக்கு. நாளைக்கா? அநேகமா ஆல்மோஸ்ட் ஃப்ரீ தான் நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். அப்புறம் இந்த என்னது? என்னோட விசிட்டிங் கார்டுங்க. என்னோட யூனிவர்சல் ட்ரேட்லிங்கோட விசிட்டிங் கார்டு. நல்ல ரிச்சா இருக்கு. என்னோட பிசினஸ் அந்த மாதிரி, என்னோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் எலைட் பீப்புள்ஸ் கூட தானே இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு கார்டு அடிச்சிருக்கேன். இதுக்கு எவ்வளவு செலவாச்சு? ஜஸ்ட் 750. ₹7.50. என்ன ₹7.50 வாயை பொழுகிறீங்க? என்னோட பிசினஸ் ஸ்டேட்டஸ்க்கு இது ரொம்ப கம்மி. ஆனா உங்க லெவலுக்கு இது அதிகம் நினைக்கிறீங்களா? ஐயோ சாரி, நான் விளையாட்டுக்கு சொன்னேன், சீரியஸா எடுத்துக்காதீங்க. ஆமா, டீ காஃபி சாப்பிட்டீங்களா? நிமி, இவங்களை கவனிச்சியா? அதெல்லாம் சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் லீலா, உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும். என்னங்க? நீங்க எப்படி எவ்வளவு ஸ்லிம்மா இருக்கீங்க? ஏதாவது டயட் மெயின்டைன் பண்றீங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. இல்ல, நிம்மிக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நிம்மியோட உடம்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. சீக்கிரம் ஒரு டேஞ்சரஸ் லைன் ரீச் ஆயிருமோன்னு பயமா இருக்கு. அதான். எதையாவது உளராம வாய் வச்சு சும்மா இருங்க. இல்ல நிம்மி, சமயத்துல உனக்கும் ஆன்ட்டிக்கு வித்தியாசம் தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிடுறேன். அதான். சரிங்க, நாங்க கிளம்புறோம். இல்ல, டயட் பத்தி சொல்றேன்னு சொல்லாமே போறீங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க சமைச்சு அவங்களுக்கு போடுங்க, அவங்களே என்ன மாதிரி ஆயிடுவாங்க. என்ன ரவி, உங்க வீட்லயும் நீங்க தான் சமையலா? சொல்லவே இல்ல. அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற. மாப்பிள, கிளம்புறவங்கள சும்மா நிக்க வச்சு வளவளன்னு பேசிட்டு இருக்காதீங்க. அவங்க போட்டோம். ஆமா, கிளம்புறோம். இன்னொரு நாளைக்கு வந்து சொல்லி கொடுங்க. வரேன். வாங்க. வரமா. லீலா, சரவணி கவனிச்சியா? கவனிச்சியானா? நான் அக்கா கூட தானே பேசிட்டு இருந்தேன், எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? பேசுறது வேற, கவனிக்கிறது வேற. நான் உங்களை போக வேற கவனிச்சேன். என்ன கவனிச்சீங்க? அவங்க முகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்ப சந்தோஷமா இருக்காங்க தானே அர்த்தம். நான் ஒருத்தரை பார்த்த உடனே அவங்க எப்படின்னு எடை போட்டுருவேன். மாணிக்கண்ண அவங்கள நல்லபடியா தான் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா அந்த அம்மா, அதெல்லாம் ஒரு பொம்பளையா? அவங்களுக்கு என்ன? ஒருத்தர் மனசு புண்படுன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம குத்தி காமிச்சு பேசுது. இந்த மாதிரி பொம்பளை எல்லாம் நான் பார்த்ததே இல்ல. என்னங்க நீங்க? அந்த அம்மா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த அம்மா எப்பவும் ஏட கூட தானே பேசும். ஏன் ஹாஸ்பிட்டல் உங்களை பேசாத பேச்சா என்ன? அந்த அம்மா ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த நிர்மலா புருஷன் சந்தோஷ் அவனுக்கு மனசுல பெரிய இவன்னு நினைப்பு. வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கான். அடுத்தவங்க கண்டா இலக்காரமா போச்சு. பொண்டாட்டி வீட்டுல உட்காந்து தண்ட சோறு சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம மத்தவங்களை பார்த்து நக்கல் பேசிட்டு இருக்கான்.
இவனெல்லாம் எங்க இருந்து தான் புடிச்சிட்டு வந்தாங்களோ தெரியல. அட செல்வமா, வாப்பா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி இந்த நேரத்துல அருந்ததியை கூட்டிக்கிட்டு? நான் வர வழியில பஸ் ஸ்டாப்ல தனியா நின்னுட்டு இருந்தாங்க. சரி, நான் தான் இந்த நேரத்துல ஏன் தனியா நிக்கணும், என் கூட வந்துருங்கன்னு கூட்டு வந்துட்டேன். லேட் ஆனா ஆட்டோ பிடிச்சு வர வேண்டியதானே இருந்தது. ஆட்டோ கிடைக்கலம்மா. அது மட்டும் இல்ல, டிராபிக் வேற இன்னைக்கு ரொம்ப ஹெவியா இருந்துச்சா, மெதுவா இன்ச்சா நீந்தி வரதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆகி போச்சு சார். ஓ அப்படியா? சரி உள்ள வாப்பா. இருக்கட்டும் சார், நான் கிளம்புறேன். அட இவ்வளவு தொலை வந்துட்டு எப்படிப்பா வீட்டுக்குள்ள வராம போற? உள்ள வாப்பா. வாங்க தம்பி, வந்து இருந்து சாப்பிட்டு போங்க தம்பி. இருக்கட்டும்மா, இன்னொரு நாள் வரேன், நான் கிளம்புறேன். அட உள்ள வாப்பா. பிசினஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. மாணிக்கம் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு, உங்களை பத்தி விசாரிச்சாரு. ஓ அம்மா. சாப்பிடுங்க. சாப்பிட்டு செல்வம். தேங்க்ஸ். எதுக்கு இவ்வளோ? செல்வம், நீ ஏன் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு போற? அதானே, நீ ஏதாவது ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தியா செல்வம்? இல்ல, ஒரு முக்கியமான வேலை விஷயமா ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்க போனேன். பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல. ஓ சரி, நான் கிளம்புறேன். சரி வரேன். போயிட்டு வாங்க. வரேன். தேங்க்யூ செல்வம். இங்க பாரு, உன்னோட மகளை ஒழுங்கா இருக்க சொல்லு. அவ தன்னோட குணத்தை காமிச்சா நான் என்னோட குணத்தை காமிக்க வேண்டியிருக்கு. நல்லா இருக்கியா? இருக்கேன். போம். வணக்கம் சம்பந்தி, வாழ்த்துக்கள். புது கடையா? வியாபார ஸ்தலத்துக்கு சில லட்சணம் எல்லாம் உண்டு. இங்க அத்தனையும் பொருத்தி இருக்கு. பாருங்க, இந்த இடத்துல வியாபாரம் தலைச்சு அமோகமா வர போறீங்க. உங்களை மாதிரி பெரியவங்களோட ஆசிரியர் வந்தா எல்லாம் நல்லபடியா இருக்கும். உட்காருங்கம்மா. இருக்கட்டும். லீலா, எல்லாரையும் முறைப்படி கூப்பிட்டியா இல்லையா? இல்ல சரோ விஜய் வீட்ல எல்லாரும் போய் கூப்பிட்டியா? நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவங்கள முறைப்படி கூப்பிட்டுருக்கோம். அப்ப என்ன இன்னும் யாரையும் காணோம்? நீங்க காலையிலேயே சீக்கிரமா கிளம்பி இருப்பீங்க. அவங்க உள்ளூர் தானே, நிதானமா வருவாங்க. வெளியூர்ல இருந்து நாங்களே வந்து சேர்ந்துட்டோம். உள்ளூர்ல இருந்துகிட்டே இன்னும் வரல. அதோ வந்துட்டாங்கக்கா. வாமா சரோ, வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். வாமா சரோ. பவானி அக்கா, ரவி எப்படி இருக்கீங்க? வாங்க மாமா, வாங்க. என்னன்னு இவ்வளவு லேட்டு? வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரணும்ல. ஒரு மாப்பிள்ள, வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? அதுங்களா குடும்பத்து முதல் வாரிசாச்சா? என்ன காபி எடுத்துங்க. நீ சாப்பிட்டியாமா? கோபி, அவர் வரலையா? அவர்னா யாருங்க? அவர்தான் கோபி. அதான் அவர்னா யாருன்னு கேக்குறேன். மாமா. ஏன் அவர் பேரை சொல்ல மாட்டீங்களா? அவர் வரலையா கோபி? அவர் பேர் என்ன சொல்லுங்க. சொல்லுங்க கோபி. நீங்க சொல்ற அவரு விடிய காலமே கிளம்பிட்டாரு. நேரம் இங்கதான் வரேன்னு சொன்னார். நாங்களாம் வந்துட்டோம். அவர் இன்னும் வரலையா? எங்க போனாரு தெரியலையே. என்ன விஜய், மாமா வீடு காணோம். எங்க போனாரு தெரியலக்கா. என்னடி இது, உங்ககிட்ட கூட அவர் சொல்லாம போவாரு? என்னக்கா, என் மேல நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசுறேன். என்கிட்ட எதுவுமே சொல்லிட்டு போலக்கா. எல்லாரும் வந்திருக்காங்க, அவர் மட்டும் இங்க இல்ல. பயப்படாதக்கா, மாமா வந்துருவாரு. வருவாரு, ஆனா எந்த நிலைமையில வருவாருன்னு தான் தெரியல. அவர் வெறி பிடிச்ச மனுஷன், உனக்கு தெரியும்ல. ஏதாவது எக்க தப்பா பண்ணிட்டு வந்து நின்னா என்னக்கா?
இப்படி கண்டதையும் பேசி என்னையும் சேர்த்து பயமுறுத்துற. இத பாரு வச்சு அவர் மட்டும் அப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்தேன்னா நான் தூக்கு போட்டு செத்துருவேன். எனக்கு ஒரு வழி தெரியல. அப்புறம் என் குழந்தைய நீதான் பாத்துக்கணும். ஏங்க இப்படி எல்லாம் பேசுற? என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நானே பதறி போயிருக்கேன். தேக்குண்டத்துல நிக்கிற மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் நான் எப்படி தெரியுமா துடிச்சிட்டு இருக்கேன். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறதெல்லாம் ஒண்ணுதான் வச்சு அவர் ஒழுங்கா வந்து சேரணும். இங்க வந்து நான் அவரை பார்க்க முடியாம. கோபி, கடை எப்படி இருக்கு? இங்க கடை வச்சதுனால பிசினஸ் நல்லா டெவலப் பண்ணலாம்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லபடியா போகும்ல? கோபி, உங்களை தான் கேக்குறேன். கோபி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல ஏதோ ஞாபகம். இவ்வளவு நேரம் நான் சொன்னதை நீங்க கேட்கலையா? கவனிக்கலையே. என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்ல. ரவி, மெதுவா வரான் பாரு ஆடி எஸ்டிக்கிட்டு. எப்படி இருக்கு சார்? வாங்க. எங்கடா போயிட்டேன்? கொஞ்சம் வேலை இருந்துச்சு போமா. நீங்களா போனீங்க? நான் வந்து ரொம்ப நேரமாச்சு பாரு, எல்லாம் காத்துட்டு இருக்கேன். போ. வாங்க மாமா, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வாங்க. என்னண்ணே நீங்க காலையிலே கிளம்பிட்டீங்க, நாங்க வந்துட்டோம். எங்க போயிட்டு வரீங்க? இல்ல கோபி, வாங்க சகல. வாங்க. லேட்டா வந்திருக்க, சீக்கிரமா வரக்கூடாது. போ. வாங்க பாஸ் தம்பி. என்ன சகல இவ்வளவு லேட்டு? கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிடுச்சு. போன வேலை முடிஞ்சதுல முடிஞ்ச. பிரசாதம் கொடுங்கப்பா. கடை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இந்தாங்க ரொம்ப பிரசாதம். நல்லா இருக்கு. மாமா ஒரு நிமிஷம். மாமா, அந்த நாயை பாத்தீங்களா? ஏதாவது பேசுனீங்களா? பேசுறதா? பார்த்தாலே பெட்டி பொலி போட்டு வந்திருப்பேன். தேடி போனேன், கிடைக்கல. கிடைச்சிருந்தா வச்சுக்கோ, அவனை அங்கேயே வெட்டி கூறு போட்டு வித்துட்டு வந்திருப்பேன். மாமா, பைத்தியக்காரத்தனமா பேசாதீங்க. அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. என்னது பண்ணி நம்ம பொண்ணை போட்டு என்ன பாடுபடுத்திட்டு இருக்கான்? பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? அவனை குடல ஒரு மாலையா போடக்கூடாது. போங்க மாமா, வெட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிடுங்க. நானும் குழந்தை தெருவில் அனாதையா நிக்கிறோம். சரியா? என்ன முறைக்கிறீங்க? தனோ, என்ன பேசுற? இது அக்கா பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. வெக்கமா இல்ல? அவ தங்கச்சி தானே. நீ வேணா நினைக்காம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. இங்க பார், இனிமே நீ அதை பத்தி பேசக்கூடாது. அவனுக்காக தீட்டினாருவா, தீட்டினதா. केसी 100% तो सुनी. பார்த்து பார்த்து வாங்க, காஸ்ட்லி ஐட்டம். பார்த்து, கேர்ஃபுல். பார்த்து, ஸ்லோவா. இப்படி கொண்டா, இப்படி இந்த இடத்துல வச்சு பார்த்து. நிர்மலா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? துணி எல்லாம் மடிச்சு வச்சிட்டு இருக்கேன். ஹெல் வித் யுவர் பிளட்டி கிளாத். இதெல்லாம் எடுத்துட்டு உள்ள போ. மெட்டீரியல் வந்து இறங்கிட்டு இருக்கு, இங்க வந்து இதெல்லாம் பண்ணு. ஆமா, பெரிய மெட்டீரியல். பார்த்து பார்த்து, கேர்ஃபுல்லா. சந்தோஷ், இந்த சரக்கெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இங்க இருக்கும்? என்ன லாங்குவேஜ் இது? சரக்கு கிரக்குன்னு இது என்ன மிளகா வத்தல? இதெல்லாம் ஆர்டிஸ்டிக்கான ஐட்டம். பார்த்து. என்ன மாப்பிள, நிறைய சாமான் வந்து இறங்கிச்சு. படுக்க கூட இடம் இல்லாம எல்லாத்தையும் அடைச்சிருச்சு. வேற வழியில அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எப்படியோ பிசினஸ் நல்லபடியா வந்தா போதும். இதாமா, நான் கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். சரிப்பா. ஏன் மாப்பிள, எல்லாமே கண்ணாடி பொருள் தானே? கண்ணாடி இல்ல ஆண்டி, கிறிஸ்டல். ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம். இதுல அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. என்ன ஒண்ணு, எல்லாமே ஈஸியா உடையக்கூடிய ஐட்டம்ஸ். அதனால நான் உங்க எல்லாருக்குமே ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.
என்ன மாப்பிள? கொஞ்ச நாளைக்கு யாரும் இந்த ஏரியா பக்கம் ஜாஸ்தி நடமாடாதீங்க. இந்த சமயக்கரை, பின்கட்டு அந்த மாதிரி ஏரியால இருந்துக்கங்க. அப்புறம் இந்த மிக்ஸி, கிரைண்டர் இதெல்லாம் கூட போட்டுறாதீங்க. ஏன்னா அதோட வைப்ரேஷனால இந்த மெட்டீரியல்ல கிராக் விழ சான்ஸ் இருக்கு. ஏங்க மிக்ஸி கிரைண்டர் போடாம எப்படி சமைக்கிறது? வெளியில போய் அரைச்சிட்டு வாங்க, இல்ல ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுங்க. இப்ப அதுவா முக்கியம்? திங்ஸுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அதான் முக்கியம். மாப்பிள ஆரம்பிச்சாரு. நம்ம யாரும் நிம்மதியா நடமாட முடியாது போல இருக்கு. அப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த சாமி கும்பிட்றேன் அதுன்ட்டு சாம்பிராணி புகையை போட்டு கிளப்பிடாதீங்க. அதுல வர்ற புகையெல்லாம் மெட்டீரியல் அஃபெக்ட் பண்ணிடும். பார்த்து வைங்க, கேர்ஃபுல்லா. சார் நாங்க போயிட்டு வரோம் சார். 1 செகண்ட். எல்லாம் இறக்கிட்டீங்களா? எல்லாத்தையும் இறக்கிட்டேன் சார். இந்தாங்க, இதுல ஒரு 500 ரூபாய் இருக்கு, வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் சார். இதை இறக்குறதுக்கு 500 ரூபாய்? 100 ரூபாய் கொடுத்தா பத்தாதா? அட நீ ஒண்ணுமா, மார்க்கெட்ல 20-25 மூட்டைக்கு மேல இறக்குறதுக்கே நான் 30 ரூபாய்க்கு மேல கொடுத்தது இல்ல. என்ன இடியாட்டிக்கா பேசுறீங்க? இது என்ன கொத்தமல்லி கருவேப்பில சமாச்சாரமா கொண்டாந்து டங்குன்னு போடுறதுக்கு? இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டம்ஸ். ஒன்னு உடைஞ்சா கூட 10,000-20,000 லாஸ் ஆயிடும். சரி மாப்பிள, செய்யுங்க. ஆமா, எல்லாத்தையும் இறக்கியாச்சா? இறக்கியாச்சு. 2 லட்சம் ரூபாய்க்கு இவ்வளவுதானா? என்ன ஆண்டி இப்படி பேசுறீங்க? இன்னைக்கு இங்க ஜுவல்லரி போனா கூட இத்தினோண்டு குண்டை 10 லட்சம் ரூபாய்க்கு விக்கிறாங்க. இவ்வளவு பெரிய பூசணிக்காய 1.25 ரூபான்னு நீங்க விக்கிறீங்க. என்ன ஒரு பிசினஸ் கான்செப்டே தெரியாத ஃபேமிலியா இருக்கீங்க. சோ எக்ஸ்கியூஸ் மீ, ரெசிப்ட் பில்ல சைன் பண்ணுங்க. பாக்கி பணத்தை சீக்கிரமா கட்டிடுங்க சார். கண்டிப்பா. செக் வந்ததும் பேலன்ஸ் அமௌண்ட் இமிடியேட்டா கிளியர் பண்ணிடுறேன். ஓகே சார், பெஸ்ட் ஆஃப் லக். உங்களுக்கு என்னங்க, நல்ல பிசினஸ்ல தேர்ந்துட்டீங்க. துணைக்கு உங்க தம்பி வேற இருக்காரு. ஆமா, உங்க மச்சான் ஒருத்தர் இருப்பாரு, பேர் என்ன, சந்தோஷ் தானே? ஆமா. மார்க்கெட்ல உட்காந்துட்டு டஸ் புஸ்னு இங்கிலீஷ்ல பேசிட்டு இருப்பாரு. இப்ப அவர் என்ன பண்றாரு? அவரும் சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியா? நம்மள மாதிரி சாதாரண பிசினஸ் எல்லாம் கிடையாது, அவர் ரேஞ்சே தனி. அப்படி என்ன பிசினஸ்? இப்போ வெளிநாட்டுல வீட்டெல்லாம் கட்டுவாங்கல்ல, அதை அலங்கரிக்கிறதுக்கு கலைப்பொருட்களை இங்கேருந்து வாங்கி அனுப்புறது. அதாவது நம்ம பொருள் அனுப்பணும், உங்க பணத்தை அனுப்புவாங்க, இந்த ஏஜென்ட் மாதிரி, அப்படித்தானே? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான், ஆனா நம்மளே பணத்தை போட்டு வாங்கி அனுப்பணும். அப்புறம் ஃபாரின்ல மாப்பிள்ளைக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அதெல்லாம் யாரும் இல்ல. அப்புறம் எப்படி இந்த பிசினஸ்ல இறங்கினாரு? அது என்ன சொல்லுவாங்களே, இன்டர்நெட். ஆமா, அது மூலமா பிடிச்சிருக்கிற பிசினஸ். சொல்ல போனா யாரோட பிசினஸ் பண்றோம்னு முகம் கூட தெரியாது, அந்த மாதிரி பிசினஸ். நாடு எவ்வளவு வளர்ந்துச்சு பாருங்களேன். மாணிக்கா, நான் ஒண்ணு சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. முகம் தெரிஞ்ச ஒருத்தட்ட பொருளை கொடுத்து பிசினஸ் பண்றதுலயே 1000 பிரச்சனைகள் வருது. யாருன்னே தெரியாத ஒருத்தட்ட போய் பணத்தை கொடுத்து பிசினஸ் பண்றது ரிஸ்க் இல்லையா? மாப்பிள்ளை படிச்சவரு, அவருக்கு இதெல்லாம் தெரியாமலே இருக்கும். சில விஷயங்களுக்கு ஏட்டு படிப்பு உதவாது மாணிக்கம். நீங்க அனுபவசாலி, எதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், செகண்ட் ஹேண்ட்ல ஒரு லாரி வாங்கணும்னு ஒரு யோசனை. உங்கள்ட்ட ஒரு லாரி இருக்குல்ல? இருக்கு. அந்த லாரி எனக்கு கொடுக்குற யோசனை இருந்துச்சுன்னா சொல்லுங்க. மன்னிச்சுங்கண்ணே, லாரி விற்கிற பொசிஷன்ல நான் இல்ல. சொல்ல போனா கூடிய சீக்கிரம் இன்னொரு லாரி வாங்கலான்ற யோசனை இருக்கு. ஒரு பெரிய லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வைக்கணும்ன்ற ஆசையெல்லாம் இருக்கு. அப்படியா? சரி, நல்லது மாணிக்கம். நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். ஒன்னும் வருத்தப்படுக்கிறாதீங்க. வரட்டுமா? வரேன் செல்வம். என்னண்ணே மாறி இருக்கீங்க? தலை சுத்துதுரா. ஏன், என்னாச்சு? நம்ம ரங்கராஜன் வந்து பேசிட்டு இருந்தாரு. மாப்பிள்ளை பிசினஸ் பத்தி சொன்னேன். அதுபடி யாரு என்னன்னு தெரியாத ஆளுங்க கூட பிசினஸ் பண்றது ரிஸ்க் இல்லையா, அப்படி இப்படின்னு சொல்லி குழப்பிட்டு போயிட்டாரா. அதான் மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஆமா, இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அண்ணே, என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு விஷயத்த முடிவு பண்ணியாச்சு, காரியத்துல இறங்கியாச்சு. இதுக்கு மேல அதை பத்தி தேவையில்லாம நினைச்சு குழம்புறது வேஸ்ட் ஆஃப் டைம். நல்லதே நடக்கும் நம்புவோம், பாசிட்டிவா நினைப்போம். எதுக்கு தேவையில்லாத குழப்பம்? அப்படிதான் நினைக்கணும், வேற வழி இல்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, போயிட்டு வந்துடுறேன். வணக்கம் முதலாளி.
மாணிக்கம், நான் உன் கடைக்கு வரல, பக்கத்து கடைக்கு தான் வந்தேன். இருந்தாலும் நீ இன்னும் பழச மறக்கல பாத்தியா? வழக்கம் போல உன்னை மறந்து என்ன முதலாளின்னு கூப்பிட்டியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. முதலாளி, ஒரு நிமிஷம் கடைக்குள்ள வந்து உட்காந்துட்டு போங்களேன். மாணிக்கம், இதே வார்த்தையை நீ கடை திறக்கும் போது சொல்லி இருந்தா எவ்வளவு மனஸ்தாபம் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துட்டு உன்னை வந்து வாழ்த்து போயிருப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளானாலும் என்கிட்ட இருந்து தொழில் கத்துக்கிட்டு வெளியே வந்தவங்கிற பெருமை எனக்கு இருக்கு. அது போதும்பா. என்னண்ணே, பழைய விசுவாசமா? இல்லடா, சின்ன வயசுல இருந்து அவர் வீட்லயே இருந்து அவர் வீட்லயே சாப்பிட்டு அவர்கிட்ட தான் தொழில் கத்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அதான் அவரை பார்த்த உடனே மனசுல இருந்த விரோதம் எல்லாத்தையும் மறந்து என்னையே அறியாம முதலாளின்னு சொல்லிட்டு ஓடிட்டேன். இல்லண்ணே, நீங்க இன்னைக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கீங்கன்னா அது காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற மரியாதை, விசுவாசம், இதெல்லாம் தான். கையோட ஆர்டர் எடுத்து வந்துருங்க. அவள ஒரே ஒரு 4 ஸ்கூல் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, இது பெரிய ஸ்கூலு. நீங்க போனீங்கன்னா வெயிட் பண்ணி ரொம்ப நேரம் காத்திருக்கணும். அது போக என்ன ஏதுன்னு கேட்பாங்க, 4 இடம் விசாரிப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு, இதுக்கு மட்டும் போயிட்டு வாங்க. சரி மாப்ள. ஆமா, கரெக்டா ஆர்டர் மட்டும் பிடிச்சிட்டு வந்துருங்க, அதான் நல்லது. ஏன்னா ரொம்ப பெரிய ஸ்கூலு. மாப்ள, நான் போய் எப்படி பேசி கரெக்ட் பண்ணி ஆர்டர் எடுத்துட்டு வாங்க மட்டும் பாரு. இந்த பாசி வராமா, இது ரொம்ப பெரிய ஸ்கூலு, எல்லாம் இங்கிலீஷ்ல கேட்பாங்க. நீ தைரியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு தமிழ்ல பேசி முடிச்சு வந்துரு. இந்தாங்க மாப்பிள, 2 ரூபா சில்லற கூட. மாமா, ஆர்டர் எடுக்க போற ஸ்கூல்ஸ் ரொம்ப டீசென்டான ஸ்கூல்ஸ். அங்க போய் அசிங்கமா பொடியை போட்டுட்டு இருக்காதீங்க. இங்கே பேண்ட்டை மாட்டிட்டு டீசெண்டா பொடியை போட்டு கிளம்புங்க. வர மாப்பிள. ஆல் தி பெஸ்ட். அண்ணே, நீங்க இந்த ஸ்கூல் வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. ஓ, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலா? வெரி குட், வெரி குட். ஏற்கனவே அந்த பிரின்சிபலை சொல்லி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன். கரெக்ட் எதுக்கு போயிருங்க. பங்க்சுவாலிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோபி, நான் பங்க்சுவாலிட்டி அவங்களோட அதிகமா பாக்குறேன். 9:30 மணிக்கு ராஜு ஆபீஸ்க்கு அனுப்புறேன்னா பாரு. அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் என்ன, அதெல்லாம் கண்ணால பாத்திருக்கேன். இது தெரியாத விஷயம். இப்பதான் முத போறீங்க, அதனால கரெக்டா பண்ணிட்டு வந்துருங்க. கோபி, ஒரு 100 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா இருந்தா கூட. அண்ணே, தொழில் நல்லா வர வரைக்கும் கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்க. வரணும் கோபி. என்னங்க காஃபி? போசல, இன்னைக்கு நீங்க இந்த 2 ஏரியா ஸ்கூலுக்கும் போயிட்டு வந்துறீங்களா? கோபி, ஒரு 2 நாளைக்கு வேணாமே? ஏன்? வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. என்னென்ன, ஒரு நாள் டைம் வேணும் நீங்க, இப்ப இன்னும் 2 நாள் டைம் வேணுங்கிறீங்க. என்ன விஷயம்? சும்மாதான். சும்மாதானா? உங்களுக்கு இந்த தொழில் பார்க்க பிடிக்கலையா, இல்ல வேற வேலை இருக்குன்னு ட்ரை பண்றீங்களா? கோபி, என்ன வார்த்தை சொல்லிட்ட? எனக்கு நீ ஒவ்வொன்று பார்த்து பண்றேன். வேற ஏதாவது நான் மனசுல நினைப்பேனா? அப்படின்னு நான் நினைச்சா உருப்பட மாட்டேன் கோபி. சரிங்க, அப்ப உங்க பிரச்சனை என்ன? என்னன்னு உங்க பிரச்சனை? என்கிட்ட சொல்லலாம்ல. உங்க பிரச்சனை என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா அதை எப்படி சரி பண்றது நானும் முடிஞ்ச வரைக்கும் முயற்சிப்பேன் இல்லையா? ஏன்னா உங்களை வர சொல்லி நான் போன் பண்ணப்ப என்கிட்ட என்ன சொன்னீங்க? எனக்கு இப்பவே அங்க வரணும் போல துடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்க. எதுக்கு துடிச்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்க?
இங்க வந்து வேலையை பார்க்க தானே. இப்ப நான் வேலையை கொடுத்தாக்க 1 நாள் டைம் கொடு, 2 நாள் டைம் கொடு, 3 நாள் டைம் கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க டைம் கேட்கல ஒன்றும் தப்பே இல்லை. அதை செய்யறதுக்கு நானும் தயாரா இருக்கேன். அதுக்கான காரணத்தை தானே கேட்கிறேன். என்னென்ன உங்க பிரச்சனை என்கிட்ட சொல்லலாம் இல்லையா? நான் என்ன வெளியாளா? சொல்ல மாட்டீங்கண்ணே. எனக்கு தெரியும். ஏன்னா உங்க வீட்டாளங்களோட பழக்கமே அதானே. ஆமாண்ணே. எல்லார்கிட்டயும் ஒரு பிரச்சனை இருக்கும். ஆனா என்னன்னு கேட்டாக்க யாரும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. உம்முன்னு இருப்பீங்க. ஒரு விதத்தில் நீங்க பரவாயில்ல. பிரச்சனைன்னு கேட்ட உடனே உம்முன்னு தான் இருந்தீங்க, அழுகல. ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் எப்பவுமே ஒரே மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன். உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா அந்த பிரச்சனை பெருசாகி உங்க எல்லாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாம என்கிட்ட வந்து நிப்பீங்கல்ல, அப்பதான் எல்லாரும் என்னோட உண்மையான சுயரூபத்தை பாப்பீங்க. விஜய், நீ சும்மா அழுதுட்டு இருக்க? மாமா, இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? என்னால தானே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை, அவமானம் எல்லாமே. விடு விஜய். மாமா, என்னால தானே அவர் கேக்குற ஒவ்வொரு கேள்விக்கும் என்ன மாதிரி பதில் சொல்ல முடியாம அவமானப்பட்டு குற்றவாளி மாதிரி நிக்கிறீங்களே, அதை என்னால பார்க்க முடியல மாமா. கோபி என்ன வேணா பேசட்டும், எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை. என்னோட எண்ணம் எல்லாம் அந்த பொறுக்கிய கையில மாட்டணும். அதான் இப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணா மாமா, நீங்க துரத்துறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். போன் பண்ணி மிரட்டுறான். அவரையும் உங்களையும் கொன்னுடுவேன்னு சொல்றான் மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. நீ ஏன் பயப்படுற? கொன்றுவேன்னு சொன்னானா? கொன்றுவேன்னு சொல்றான். காலையில தானே இது பேசுனதுக்கு அப்புறம் கூட இந்த ஊரை விட்டு அவனை துரத்திலாம் தான் யோசிச்சேன். இனி அவன் சரியா வர மாட்டான். அவனை எங்க கண்டாலும் கண்டு வந்துடமா வெட்டி போட்டானே. நீ பயப்படாத, நீ எதுக்கும் பயப்படாத. இவன் இல்ல, எந்த கொம்பை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் உயிரோட வரைக்கும். ஆண்டி, என்னது? கொசுவத்தி ஏத்தி வச்சிட்டு இருக்கேன் மாப்ள. நான் தான் சொல்லிருக்கேன் இந்த வீட்ல எந்த புகையும் போடாதீங்கன்னு. எதுக்கு இதை வச்சு கொளுத்திட்டு இருக்கீங்க? முதல்ல தூக்கி கொண்ட வெளில போடுங்க. என்னங்க நீங்க ஒரேடியா பண்றீங்க? புரியாம பேசாத நிர்மலா. இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். கொசுவர்த்தியால என்ன வந்துட போகுது சந்தோஷ்? அதானே, என்ன தீப்பிடிக்கிற பொருள் வச்சிருக்கீங்க வீட்டுக்குள்ள? இங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் நம்ம மாதிரி கிடையாது. எல்லா விஷயத்திலும் குவாலிட்டி பார்ப்பாங்க. நீங்க போடுற இந்த புகையால இங்க உள்ள பொருள்கள்ல ஏதாவது உள்ள குவாலிட்டி குறைஞ்சா கூட எல்லாத்தையும் டோட்டலா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஐயோ, இது வேறயா? ஆமா, நான் எல்லா ஆங்கிளையும் விஷயங்களை திங்க் பண்றதால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. சாரி ஆண்டி, கொஞ்ச நாளைக்கு நீங்க கொசுக்கடியை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அட என்ன மாப்ள, நீங்க பிசினஸ் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சீங்க, மனுஷால எல்லாம் நல்லா கை கால நீட்டி படுக்க முடியல, நடக்க முடியல. முதல்ல இதெல்லாத்தையும் வெளியே அனுப்புற வழிய பாருங்க.
ஓகே ஓகே. என்ன கருமா இது? இது எல்லாத்தையும் கொண்டு வந்து நடு வீட்டுல வைக்கிறீங்க? ஆன்ட்டி, இதெல்லாம் ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்க கூடாது, ஒரு கலைக்கண்ணோட பார்க்கணும். இப்ப நீங்க ரோம், ஜெர்மன், பாரிஸ் இந்த மாதிரி நகரங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிலைகளை பெரிய பெரிய சைஸ்ல தெருவுல எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கலைக்கண்ணோட பார்க்க வேண்டிய பொருள் இது. கேமரா எதுக்குங்க? இந்த வீட்ல ஒரே தொல்லையா போச்சு. கேமரா எதுக்கு, கேரம் போர்டு எதுக்குன்னு. வயசாயிருச்சுல, கேமராவோட பர்பஸ் என்னன்னு தெரியாதா? போட்டோ எடுக்க போறீங்களா? ஆடேப்பா, பிரில்லியண்டா இருக்கே. எப்படி கண்டுபிடிச்ச? என்ன சந்தோஷ் திடீர்னு? அதான் நான் பார்த்தேன். என்னடா கீஸ் மாஸ்டர் இவ்வளவு நேரம் பேசாம இருக்காரு? இருக்கட்டும் மாப்ள, சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் போட்டோ எடுத்து ஒரு ஆல்பம் போட்டா பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அது எப்படி? இதெல்லாம் போட்டோ எடுக்கிறோம் இல்லையா, இதெல்லாம் நெட்ல கொடுத்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறைய வந்து குவியும். அதுக்கு தான். பரவாயில்ல, அப்பப்ப நல்ல ஐடியாவும் பண்றீங்க. அடேப்பா, திடீர்னு என்ன அப்ரிஷியேட் பண்றேன். பரவாயில்ல, உனக்கு தலையில மூளை இருக்கு. என்னங்க, என்னையும் ஒரு போட்டோ எடுங்களேன். ஒண்ணு சரி, இப்படி வா. என்னங்க, இந்தாங்க. அங்கே இல்ல, இந்த சிலையை எடுத்து உன் கையில வச்சுக்கோ. கொஞ்சம் அப்படியே இரு, அப்படியே இரு. ஓகே, அப்படியே பொசிஷன் ரெடி. அது அப்படியே வச்சுக்கோ. ஆண்டி, நீ கொஞ்சம். ஐயோ, இதெல்லாம் வேண்டாம். பரவாயில்ல, வாங்க. என்னவோ சொன்ன கேட்க மாட்டேங்கிறாரு. அந்த புள்ளையார் சிலை எடுத்துக்கங்க. அப்படி ஸ்டைலா வச்சுக்கோங்க. இப்படியா? அப்படிதான். ஓகே, கொஞ்சம் ரெடி. ரெடி ரெடி ஆண்டி. அப்படியே வச்சிருங்க. நீங்க போய் உட்காருங்க. நீங்க வாங்க, நீங்க தான் ஃபைனான்ஸ். அங்க வேண்டாம், அப்படி நில்லுங்க. அந்த சிலை எடுத்து கையில வச்சுக்கோங்க. அப்படிதான். ஓகே, கொஞ்சம் ரெடி. ஓகே, ரெடி. ஏங்க, உங்களுக்கு கரெக்ட்டா போட்டோ எடுக்க தெரியுமா? என்ன எப்படி கேட்ட? என்னோட ஹாபியா தானே. வேண்டாம் நிர்மலா, இப்படி எல்லாம் கேட்காத. அப்புறம் ஏதாவது இன்டர்நேஷனல் போட்டோகிராஃபிக் மேகசினுக்காக நான் போட்டோ எடுத்தேன்லாம் சொல்லுவாரு. எக்ஸாக்ட்லி. ஒரு தடவை யுனெஸ்கோ அமைப்புல ஒரு காம்படிஷன் நடந்தது. அதுல நான் எடுத்த போட்டோக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சு. நான் சொல்லல. என்ன எப்படி சிரிக்கிறீங்க? உங்கள்ட்ட உண்மையை சொல்லக்கூடாது போல இருக்க. சரி, ஓகே. என்ன என்னாச்சு? குழந்தை கூட்டிட்டு கொஞ்சம் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடும். சரிப்பா. என்ன செல்லம்? வா ராஜா, நம்ம போலாம். போயிட்டு வராதே. என்ன சாரோ, நான் உள்ள வரேன், வெளியே கிளம்பிட்டு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறோம், உடனே வந்துருவோம். உட்காருங்க. ஏன் நீயும் கூட வர வேண்டியதானே? அது சரி, நீங்க 2 பேரும் புருஷன் முண்டாட்டி மோட்டர் பைக்கில டர்ன்னு போயிடுவீங்க. நான் எங்க இருந்து வர்றது? பரவாயில்ல, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நீ. அடே அப்பா முட்டக்கண்ணா, எனக்கு இதுவும் தெரியும், இதுக்கு மேலையும் தெரியும்டா. என்னடா? அவருக்கு வந்த லெட்டர் ஏதோ கேன்சல் ஆகுதுன்னு எழுதியிருக்காங்க.
அவருக்கு வந்த லெட்டர் ஏதோ கேன்சல் ஆகுதுன்னு எழுதியிருக்காங்க. என்னடா எழுதிருக்கு? டேய், என்னதான்டா எழுதிருக்கு? சொல்லி தொலையேண்டா. சந்தோஷ் ஏதோ ஒரு கம்பெனியோட பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தார்ல, அங்கேன்னு வந்திருக்கு லெட்டர். அவங்களுக்கு இந்த பொருள்லாம் வேண்டாமா, ஆர்டர் கேன்சல் பண்றாங்க. ஏன்டா அவங்க சொல்லிதானே எல்லாத்தையும் செஞ்சாரு. என்னடா அது அநியாயமா இருக்கு? எதுக்காக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க? இவர் கோட் பண்ணிருக்கிற ரேட்டை விட சைனால இருந்து ஏதோ ஒரு கம்பெனி கம்மியான ரேட் கோட் பண்ணிருக்கானா, அதனால அவங்களுக்கு போதும் ஆர்டர், அதான் இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிருக்கானா. ஓகே, keep it. என்ன எல்லாம் அமைதியா இருக்கீங்க? செல்வம், ஏதாவது சொதப்பிட்டியா? என்னது புது ஆர்டரா? இதெல்லாம் நம்ம இப்ப சப்ளை பண்ண முடியாது. முதல்ல இதை படிச்சு பாருங்க. என்ன இடியட் இப்படி எழுதியிருக்கான்? ஹலோ ஹலோ மிஸ்டர் தாமஸ். எஸ் ஸ்பீக்கிங். நான் சென்னையில சந்தோஷ் பேசுறேங்க. என்ன நான்சென்ஸ் இது? என்னோட கான்ட்ராக்ட்லாம் கேன்சல் லெட்டர் அனுப்பியிருக்கீங்க. எஸ், നമ്മുടെ ഫോറിൻ ഏജന്റ് നിങ്ങളുടെ ഓർഡർ ക്യാൻസൽ ചെയ്യാൻ പറഞ്ഞു. ജസ്റ്റ് ലൈക്ക് ദാറ്റ് ഇത് ക്യാൻസൽ சொல்றதுக்கு இது என்ன சின்ன பிள்ளை விளையாட்டா? இது பிசினஸ் மேன். ஆஃப் கோர்ஸ் ഞാൻ മറുത്തു പറയുക. എതുക്കാக നിങ്ങളുടെ ഓർഡർ ക്യാൻസൽന് വിവരമായിട്ട് ലെറ്ററിൽ എഴുതിയിരിക്കാനേ? என்ன മണ്ണാങ്കട്ടി എഴുതിയിരിക്കാതില്ല. ലുക്ക് മിസ്റ്റർ സന്തോഷ്, നിങ്ങളെ വിட ചീപ്പായിട്ട് ചൈന പാർട്ടി സപ്ലൈ ചെയ്യുന്നുണ്ട്. സോ ദേ അക്സെപ്റ്റഡ് देयर ഓർഡർ. அப்போ 2 lakhs rupees போட்டு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிருக்கானா முட்டாள? இந்த பாருங்க, இந்த பொருள் எல்லாம் வச்சு நான் என்னங்க பண்றது? இட்ஸ் none of my business. It is your problem. அத அப்படி சொல்ல முடியும்? நம்ம ரெண்டு பேருக்கு இடையில கான்ட்ராக்ட் இருக்கு, ரெண்டு பேருமே சைன் பண்ணிருக்கோம். நான் லாயரை பார்க்க வேண்டியிருக்கு, அப்புறம் கோர்ட்டுக்கு போவேன். 25 lakhs காம்பன்சேஷன் தர வேண்டியிருக்கும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது மிஸ்டர் சந்தோஷ். ஏன் ஆகாது? கான்ட்ராக்ட் தெளிவா படிச்சு பாருங்க. നിങ്ങളുടെ சரக்கு ஃபாரின் ஏஜென்ட் ரிசீவ் பண்ற வரைக்கும் அதை നിങ്ങളുടെ சரக்கா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஆ பீரியட்ல ஏற்படுற சேஞ்சஸ் எதுவும் அவங்கள பாதிக்காதபடின்னு கான்ட்ராக்ட்ல தெளிவா இருக்கு. அப்புறம் நீங்கள் നിങ്ങളുടെ கம்பெனி இன்னும் ரெஜிஸ்டர் செய்திட்டில்ல. നിങ്ങളുടെ பொருட்களை எந்த மூலியமாயிட்டு தான் அனுப்புறதா இருக்கீங்க. சோ முதல்ல கேஸ் போடுற உரிமையே നിങ്ങൾക്ക് கிடையாது. அப்படியே கேஸ் போடுறதா இருந்தாலும் நீங்கள் சார்பா நான் தான் கேஸ் போடணும். பட் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாவி, அப்செட் ஆகாதீங்க மிஸ்டர் சந்தோஷ். ഈ பொருளை எல்லாம் சேஃப்டி ஆயிட்டு வைங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணுங்க. வேற எந்தெങ്കിലും பார்ட்டி இதே மாதிரி கேட்டா அவங்க கிட்ட அதை விற்க ட்ரை பண்ணுங்க. இல்லன்னா லோக்கல் மார்க்கெட்ல கிடைச்ச விலைக்கு தள்ளி விட்டுருங்க. எனக்கே அட்வைஸ் பண்ற யூச்சி ஆறு சீட் பண்ணா புரியாம பேசாதீங்க. ஒருவேளை നിങ്ങളുടെ ஆர்டர் ஓகே இருந்தா நிறைய லாபம் சம்பாதிச்சிருக்கலாமே. ரிஜெக்ட் ஆனது നിങ്ങളുടെ பேட் லக். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். அப்புறம் கேஸ் போடுறேன் அது இதுன்னு மேற்கொண்டு முட்டாள்தனமா பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே மாப்ள, என்னாச்சு? என்ன சொல்றாங்க? கேஸ் கூட போட முடியாது போல இருக்க. என்னடா சொல்வது? தலையில இடி விழுந்த மாதிரி என்னென்னமோ நடக்குது. இதுல நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுண்ணே. அவங்க கூட சண்டை போடுறதோ இல்ல அவன் மேல கேஸ் போடுறதோ நமக்கு தான் வேஸ்ட் ஆஃப் டைம். இதுல இருந்து இப்ப நாம எப்படி தப்பிக்கிறதுன்னு பார்க்கணும். அதான் புத்திசாலித்தனம். எனக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒண்ணு வேணா பண்ணலாம். இந்த பொருள் எல்லாம் எந்த கடையில வாங்கினாரோ அங்கேயே போய் ஏதாவது கொஞ்சம் விலையை குறைச்சிக்கிட்டு அவனே திருப்பி எடுத்துப்பானான்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அப்பல முதல்ல அந்த கடைக்காரனுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணுங்க. ஹலோ சார், நான் சந்தோஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். என்ன சார், மேற்கொண்டு ஏதாவது ஆர்டருங்களா? இல்ல சார், நான் பிடிச்சிருந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. அடடே, ஏன் சார்? என்னமோ தெரியல, அவங்க அனாவசியமான ரீசன்ஸ் எல்லாம் சொல்றாங்க. சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சார் என்ன சார் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட எடுத்த பாருங்க திங்ஸ், அதெல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்க முடியுமா? சாரி சார், அதெல்லாம் முடியவே முடியாது. சான்ஸே கிடையாது.
சார் ப்ளீஸ் சார். இத பாருங்க, பல முறை எங்க கண்டிஷனை சொல்லியாச்சு சார். எக்காரணத்தை கொண்டும் சரக்கு வாபஸ் வாங்க மாட்டோம்னு சொல்லி தானே கொடுத்தோம். சார் ப்ளீஸ் சார், என்னோட சுச்சுவேஷனை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். இத பாருங்க, இது பிசினஸ். அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்குலாம் எங்க இடம் கிடையாது. இத முதல்ல நீங்க புரிஞ்சுங்க சார். ப்ளீஸ் சார். யோ, அதான் சொல்றேன்ல, திரும்ப திரும்ப அதையும் சொல்லிட்டு இருக்க. சந்தோஷ், சந்தோஷ் கொடுங்க சார். நான் செல்வம் பேசுறேன், சந்தோஷோட பிரதர் இல்ல. நீ கூட கடைக்கு வந்திருந்தல? ஆமா, ஒரு சின்ன ப்ராப்ளம். இந்த ஆர்டர் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு. நாங்களே எதிர்பார்க்கல. இருக்கட்டுங்க, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இல்ல, நீங்க பொறுப்புன்னு நான் சொல்ல வரல சார். இன்ஃபேக்ட் தொடர்ந்து உங்க கூட பிசினஸ் பண்ணலாங்கிற ஐடியால தான் இருக்கோம். இப்போ கொஞ்சம் நிலைமை சரியில்லை சார். கூடிய சீக்கிரம் சரி பண்ணிடுவோம் சார். நீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த திங்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். வேணும்னா நீங்க ஒரு 10,000 20,000 நஷ்ட ஈடா வாங்கிக்கங்க சார். அதெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. அவர் சொன்னாருன்னு அங்கங்க இருந்து பொருள் எல்லாம் வர வச்சு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் வாபஸ் வாங்கி நாங்க என்ன பண்றது? சார் உங்க நிலைமை எனக்கு புரியுது. இத பாருங்க, மரியாதையை 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை ஒரு வாரத்துக்குள்ள செட்டில் பண்ணுங்க. இல்லைன்னா நான் போலீஸ் போவேன். சார் என்ன சார் இதுக்கு போய் பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லி? ஹலோ, இதுக்கு மேல நான் பேச தயாரா இல்ல. போன் வை முதல்ல. ஏய், என்னடா சொல்றாங்க? வாங்கின பொருள் எல்லாம் திருப்பி ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்களா? மீதி 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை இன்னும் ஒரு வாரத்துல கட்டலனா போலீஸ்க்கு போகும். மகமாயி, இப்படி இவ்ளோ பெரிய கல்ல தூக்கி எங்க தலைமையில போட்டுட்டியே. 2 லட்சம் ரூபா நான் எங்க போவேன், எப்படி சமாளிப்பேன்? எனக்கு உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. எனக்கு உங்க அப்பாக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. ஹலோ ஹலோ, சந்தோஷ் பேசுறேன். ஹாய் சந்தோஷ் டியர், நான் தான் உன் சித்தி பேசுறேன். எப்படிப்பா இருக்க? அப்பா இல்லைங்களா? ஐயோ, அப்பா இல்லையேப்பா, அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிருக்காரு. எங்க போயிட்டாரு? சிங்கப்பூர் போயிருக்காரு. வர கொஞ்ச நாள் ஆகும். ஏதாவது பிரச்சனையா? ஆமா, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. எவ்வளவுப்பா வேணும்? 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. ஐயோ சாரிப்பா, அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. இட்ஸ் ஓகே சித்தி. அப்பா வந்து எனக்கு கொஞ்சம் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. ஓகேப்பா, பை. என்னவா? அப்பா சிங்கப்பூர் போயிட்டாராம். சித்திக்கிட்ட அவ்வளவு பணம் இல்லையா? அந்த ஆளு சிங்கப்பூர் போய் கிழிச்சாராக்கும். சும்மா வெத்து வெட்டு. அவளு சும்மா போய் சொல்றாளாக்கும். இருக்கும் இருக்கும். கல்யாணமா இது வரைக்கும் என்ன வந்து அவங்க வீட்டுக்கு கூட கூட்டிட்டு போலியே. எல்லாம் ஃப்ராடுங்க. ஏமாந்துட்டோம்டா. ஆளை பார்த்து பௌஷ பார்த்து அறகுறையா விசாரிச்சு நல்லா ஏமாந்துட்டோம். உன்னை பாழுங்கடத்துல தள்ளிட்டு இப்ப நாங்களும் சேர்ந்துல முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ்மா, இப்படி ஆளுக்கு மத்தவங்க மேல குத்த சொல்றதுல அர்த்தமே இல்ல. இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எவ்வளவு தூரம் பொறுமையா இருக்குமோ அவ்வளவு தூரம் நல்லது. இப்ப என்னடா பண்றது? போலீஸ் வீட்டுக்கு வர அளவுக்கு நிலைமை மோசம் ஆகிறதுக்கு முன்னாடி யார் கையிலாவது விழுந்தாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணி தான் ஆகணும். அண்ணே, பலு சார் கேட்பமா? சேச்சே, அவர்கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாப்பா, அசிங்கம். இல்ல அத்த, அவசரத்துக்கு வேற எங்க போய் கேக்குறது? இத பாரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது, அவசரப்படாத. அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை தான் நாம வச்சுக்கணும். சரிம்மா, இப்ப இவ்வளவு பெரிய அமௌண்ட் எங்க இருந்து ஏற்பாடு பண்றது? எல்லாம் நம்ம தலை எழுத்துடா. சரி சரி விடுங்க, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. பேசாம வீட்டோட இருக்கட்டும்னு சோத்த போட்டு வச்சிருக்காம இந்த மனுஷன் பேச்சை கேட்டு நாம பண்ணதெல்லாம் தப்பா போச்சுடா. நம்மள என்னமோ லூசு மாதிரியும் இவர் மட்டும் தான் அறிவாளி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சாரு. இப்பெல்லாம் தெரியுது இவர் எதுக்குமே லாக்கி இல்லன்னு. பாரு எப்படி உம்முன்னு இருக்காருன்னு. எவ்வளவு தூரத்துக்கு வாய் அடிச்சிட்டு இருந்தாரு. நம்ம செல்வம் ஏதாவது சொல்லிட்டாருன்னா அவனை கிண்டல் பண்ணி வாயை அடைச்சிருது. ஏன் சந்தோஷ், அட்லீஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் விஷயத்திலாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்க வேண்டாமா? படிச்சவர் தானே நீங்க. அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணி அனுப்புறதுக்கு முன்னாடி யாராவது ஒரு லாயரையோ ஆடிட்டரையோ கன்சல்ட் பண்ணுங்க நான் எவ்வளவு தூரம் சொன்னேன். அதையும் செய்யல. இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. ஏப்பா சந்தோஷம், ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது 4 பேரை கேட்டு தாப்பா செய்யணும். இல்லைன்னா இப்படித்தான் ஆகும்.